ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் இந்த வரன் தேடுவாங்க. அதை எந்த திசையில் பார்க்கணும் அப்படின்றத ஜோதிடத்தில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ நம்ம எந்த திசையை நோக்கி போனால் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற நிகழ்வு இருக்கா அப்படின்னா இருக்குது. இது அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறையில் ரொம்ப எளிமையாக துல்லியமாகவும் சொல்ல முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திருமணம் காலம் வந்துடும், அவங்க வரன் சாதகமாக இருக்கிற திசை ஒன்றா இருக்கும், இவங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. காரணம் அதோட அறியாமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கு வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிடையாது. இதுதான் பொதுவாக நடக்கும். பட் அந்த திசை அப்படின்றது ஒன்று இருக்குமா, அது சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். எப்படி இந்த கடலில் பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு திசையை காட்டுறதுக்கு அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் உதவுதோ, அதே போல் ஜோதிடம் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நமக்கு அது ஒரு வழிகாட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்றது உண்மை. அதே போல் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த வரணும் எந்த திசையிலேருந்து வரும் அப்படின்றத காட்டக்கூடிய நிகழ்வு இருக்கான கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். ஒரு ஜாதகர் கன்னி ஏஎல்பியில் பயணித்தார். அந்த காலகட்டங்களில் அவர் திருமணம் நடக்குது. அப்போ இவருக்கு திருமணம் ஒரு 2-3 வருஷமாகவே அவங்க வீட்டில் வரன் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி தேடினாங்க அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நியர்பையில் வேறு திசைகளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த காலகட்டங்களில் அங்கேருந்து எதுவுமே அமையலை. பட் நம்ம ஏஎல்பியில் பார்த்தோம் அப்படின்னா, கன்னி ஏஎல்பியில் போகும்பொழுது திருமணம் மனைவி சம்பந்தப்பட்ட பாவகம் 7ஆம் வீடாக மீன வீடாக இருக்கும். அப்போ அந்த மீன வீடு அப்படின்றது தென்கிழக்கு திசையை குறிக்கும். அப்போ நம்ம தென்கிழக்கு திசையை நோக்கி போய் வரன் தேடினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இவருக்கும் பார்த்திங்கன்னா இவருடைய மனைவி தென்கிழக்கு திசையிலேருந்து தான் இவர் திருமணம் செஞ்சார். இது அட்சய இலக்கண பற்றி ஜோதிடம் நம்ம கரண்ட்டாக ஏஎல்பி எங்கே போயிட்டுருக்கு அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது மிதுன லக்னம். மிதுனத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்றது தனுசு ராசியாக வரும். அந்த திசை அப்படின்றது சாதகமாக இருக்காது. நமக்கு இப்போ ஏஎல்பி எங்கே போயிட்டுருக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, எப்படி உங்களுடைய வயது வளர வளர லக்னமும் வளரும் அப்படின்றத இப்போ கரண்ட்டாக திருமண காலத்தில் எந்த லக்னத்தில் போயிட்டுருக்கீங்க, அதுக்கு 7ஆம் இடம் என்ன, அந்த திசை என்ன, அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.